நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கென்று யாரும் ஆதரவு இல்லையே, நமக்கு யார் உதவுவார், நமக்காக யார் மனம் இறங்குவார்கள் என்று ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு கலக்கம், ஒரு திகில் நமக்குள்ளே காணப்படும். ஒருவேளை சொந்தமாக ஒரு ஸ்டூடியோ வைக்கணும் ஒரு ஆசை இருக்கலாம், அல்லது சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு ஆசையாக இருக்கலாம், சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஆசையாக இருக்கலாம். இப்படி அநேக காரியங்கள் காணப்படலாம். ஒருவேளை படிப்பு, மருத்துவ செலவு, அல்லது இந்த சமூகமே எனக்கு விரோதமாக எழும்பி நான் குழந்தை இல்லாத ஒரே ஒரு காரணத்திற்காக என்னை இப்படி நிந்திக்கிறார்களே என்று ஒரு மனக்கசப்பு நமக்குள்ளே காணப்படலாம். ஒரு அழுகையோடு, ஒரு பற்கடிப்போடு, ஒரு துயரத்தோடு நீங்கள் காணப்படலாம். ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்கின்றார். அப்போஸ்தலர் 27:24 சொல்கின்றது, பயப்படாதே, தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்று நாம் பார்க்கின்றோம். உங்களுடைய மனக்கவலைகள், சஞ்சலங்கள், தவிப்புகள், இவை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவனுடைய ஆளுகை உங்களை சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லதாக இருக்கின்றது. நீங்கள் அவரை விசுவாசியுங்கள். இந்த உலக மனிதர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம், இந்த உலக சிற்றின்பத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம், இந்த உலக ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம். கிறிஸ்துக்குள்ளாக உங்களை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள், கிறிஸ்துக்குள்ளாக உங்களை வேறுபடுத்திக் கொள்ளுங்கள், கிறிஸ்துக்குள்ளாக உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலை, கண்ணீர், கஷ்டம் எல்லாம் ஆனந்த மகிழ்ச்சியாய் மாற பண்ணுவார். அவர் ஆகாரை போஷித்த தேவன், தாவீதை போஷித்த தேவன், எலியாவை போஷித்த தேவன் உங்களையும் என்னையும் போஷிக்க வல்லவராயிருக்கின்றார். இந்த நாளிலே அவரை விசுவாசிங்கள். சொல்லுங்க, மனதளவில் அவரை நம்பி சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், எனக்கு தேவன் தயவு காட்டினார், எனக்கு தேவன் தயவு பெற்றவராய் காணப்படுகின்றார். இந்த எல்லா அங்கலாய்ப்பையும் அவர் முன்னின்று நேர்த்தியாய் விலக செய்வார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. கட்டாயம் கிறிஸ்து உங்கள் இருதயத்தின் இயக்கங்களை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். மனக்கவலைகள் எல்லாம் மகிழ்ச்சியாய் பொங்க செய்வார். உங்களது இல்லாமை எல்லாம் இருக்கிறவையாக மாற செய்வார். அவரை மாத்திரம் விசுவாசிங்கள், அவருக்குள்ளே நிலைத்திருங்கள். கட்டாயம் கிறிஸ்து உங்களுக்கு தயவு காட்டி உங்களுடைய எல்லா விதமான கண்ணீர்களும் துடைத்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளி செய்வார். ஆமென்.